கண்மணி அன்போட காவல் நாக்கு தெரியாது சார். ஆமா தெரியாது. ரோஸ் ஏன் வேணாம்னு சொல்ற? நல்லவ தானே? நல்லவதான். ஆனா தப்பு செய்யற தொழில் ரொம்ப தப்பு. அதனால என்ன? ஆமா, ரோசி செஞ்சா மட்டும் அதனால என்னன்னு இதே இது நான் செஞ்சா கார் திருடாத தப்பு தப்புன்னு சொல்லுவீங்க. கார் திருட தப்புதான். நீ மறுபடியும் கார் திருடுறியா? இல்ல, கார் கதவு மாத்திரம் தான் திறந்து விட்டேன். சித்தப்பா அந்த காரை மலை மேல கொண்டு போய் பாட்ட பிடிச்சு விட்டுட்டேன். எந்த மலை? சொல்ல நான் மலைன்னு சொல்லும்போது ரொம்ப குளிரா இருக்கும். ரொம்ப உயரமான மலை, ரொம்ப குளிரான மலை. போட்டி இந்த ஊசி, அது என்ன ஊசி? பெண்டதால். அது மலை பூரா பெண்டதால் தான். பெண்டதால் வாசனை. இங்க எல்லாம் ஒரே அசிங்கம், இங்க எல்லாம் ஒரே அசிங்கம். ரோசி அசிங்கம், எங்க அம்மா அசிங்கம், எங்க அப்பா அசிங்கம். எங்க அப்பா மட்டும் எங்க அம்மாவை அடிச்சு தொந்தரவு பண்ணாம விட்டுட்டு ஓடி போகாம இருந்திருந்தா அவன் எங்க அம்மா இந்த தொழிலுக்கே வந்திருக்காது. ரொம்ப சுத்தமா இருந்திருக்கும். நானும் சுத்தமா இருந்திருப்பேன். இல்ல நான் சுத்தமா இல்ல அசிங்கமா இருக்கேன். இந்த மூஞ்சிய பாருங்க. நீங்க அப்பா கொடுத்துட்டு போன மூஞ்சி என் மூஞ்சி ஒட்ட வச்சுட்டு போயிட்டான். என் மூஞ்சி அவன் மூஞ்சி ஒட்ட வச்சுட்டு போயிட்டான். எங்க அப்பா மூஞ்சி இந்த மூஞ்சி அழிக்கணும். எங்க அப்பா கொடுத்து இந்த உடம்பு அழிக்கணும். அதுக்கு அபிராமியை பார்க்கணும். அபிராமியை பார்த்தா உடம்பு சுத்தமாகும், மனசு சுத்தமாகும், புத்தி சுத்தமாகும். அதுக்கு அபிராமி லெட்டர் போட்டு வர வைக்கணும். லெட்டர் போட்டு அபிராமி வந்தது நல்லபடியா கல்யாணம் பண்ணி நல்லபடியா குடும்பம் நடத்தி நல்லபடியா குழந்தையா பார்த்து எல்லாம் நல்லபடியா பண்ணி இந்த அசிங்கத்துல இருந்து நான் போயிடணும். நல்ல இடமா பார்த்து மலை மேல பெண்டத்தால் வாசனை இருக்கு. மலை மேல போய் சிவலிங்கத்தை பிரார்த்தனை பண்ணி அபிராமி